அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அணியில செயல்பட்டு வரும் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ கேசி வீரமணி அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மாறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர், அவர் பின்னால் தான் அதற்கு கேசி வீரமணிக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதோடு சி.வி. சண்முகம் வேலுமணி தலைமையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். சி.வி. சண்முகம் அண்ணன் வேலுமணி அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். அந்த ஆதரவை தெரிவித்த ஆதரவில் எந்த நிலைப்பாடும் எந்த மாறுபட்ட கருத்தும் அல்ல. எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்ன ஆதரவு கொடுத்தோமோ அந்த ஆதரவிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதிமுகவின் 47 எம்எல்ஏக்கள் 2 அணிகளாக செயல்பட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 எம்எல்ஏக்கள் தனியாக செயல்பட்டு வராங்க. மறுபுறம் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏக்கள் செயல்பட்டு வராங்க. இதுல எஸ்பி வேலுமணி அணியினர் முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வராங்க. முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியில திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அதிமுக எம்எல்ஏவான கேசி வீரமணி இருக்கிறார். இதனால சமீபத்தில் அவரை கட்சி பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவித்தார். கேசி வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்த நிலையில அவரது பதவி பறிக்கப்பட்டு அதிமுக மாநில மருத்துவர் அணி செயலாளராக இருந்த பசுபதி அந்த பொறுப்புல நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இன்று காலை முதல் கேசி வீரமணி எஸ்பி வேலுமணியின் அணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மாறி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனா அதனை கேசி வீரமணி மறுத்திருக்கிறார். இது தொடர்பாக கேசி வீரமணி விளக்கம் அளிச்சிருக்கிறார். அப்போது அவர் அதிமுக சார்பில் நாங்கள் சபாநாயகரிடம் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா சில தொலைக்காட்சிகளில் மாற்றி சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். நாங்க சி.வி. சண்முகம் வேலுமணி தலைமையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றார். வீணாக இந்த பதவியில் எந்த பயனில்லாமல் சென்று விடுமோ என்கின்ற காரணத்தால் இது தொண்டர்களுக்கு பயனுள்ளதாக பொதுமக்கள் வாக்களித்த பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் நன்மை செய்வதற்கு ஆளுங்கட்சியை அனுசரித்து செல்லும் போது இது சரியாக இருக்கும் என்கிற பட்சத்திலே இன்றைக்கு தாவேக என்கின்ற கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதெல்லாம் ஒப்பிட்டு சில நேரங்களில் அம்மா அவர்களையும் பெருமையாக பேசியிருக்கின்றார். ஆக இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தொண்டர்களுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது பயனுள்ளதாக அமையும், ஏதாவது உதவியாக இருக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி என்கின்ற அடிப்படையில் அதிமுகவின் சார்பாக நாங்கள் எங்களுடைய சி.வி. சண்முகம் அண்ணன் வேலுமணி அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். அந்த ஆதரவை தெரிவித்த ஆதரவில் எந்த நிலைப்பாடும் எந்த மாறுபட்ட கருத்தும் அல்ல. எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்ன ஆதரவு கொடுத்தோமோ அந்த ஆதரவிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு எங்களுடைய கட்சி பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி பதவியை பறிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கும் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். அதில் மாறுபட்ட கருத்து அல்ல. இதற்கு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவிலே இதற்கு ஒரு முடிவு எடுத்து அதில் இவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். முன்னதாக கேசி வீரமணி அணி மாறுவதாக வெளியான தகவலுக்கு முக்கிய காரணம் அவரது பேச்சுதான். அதாவது திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்துல தனது ஆதரவாளர்களுடன் பேசிய கேசி வீரமணி, தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருந்தாலும் வரும் காலத்துல தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஆளும் கட்சியின் ஆதரவு வேண்டும். இதனால தான் ஆளும் கட்சியான தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தேன். தாவேகாவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தினாங்க. இந்த நிர்பந்தத்தால் தான் ஆதரவு அளித்து விட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இனி வரும் காலங்களில் எனது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் என்று கூறியிருக்கிறார். அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர், அவர் பின்னால் தான் அவர் தலைமையில் தான் இருப்பீங்களா? எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். இதனாலதான் அவர் அணி மாறுவதாக தகவல்கள் கசிந்த நிலையில தற்பொழுது அவரே மறுப்பு தெரிவித்து பரவும் தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.